நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன்டா இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மட்டும் நம்மளுக்கு இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கான்? அந்த நாய் நம்மளுக்கு எதுவுமே பண்ணியிருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த நாய் தான் நம்மளுக்கு ஸ்பெஷலா இருக்கும். நம்ம 5 வருஷம் பேசலனாலும் சரி, 10 வருஷம் பேசலனாலும் சரி, அதுக்கப்புறம் கூப்பிடும்போது நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ, அதே பாண்டிங் அதே ஃபீல்ல இருக்கும். ரொம்ப நாள் பேசலன்ற ஃபீலே வராது. ஏன்டா இவ்வளோ நாள் பேசலன்னு சொல்லி உரிமையில சண்டைக்கு தான் போயிட்டு இருப்போம் அவன்ட்ட. அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுலலாம் நம்ம கையில யார்கிட்டயுமே ஃபோன் இருந்திருக்காது. அப்ப இருந்த பழக்கவழக்கமே வேற மாரி இருந்துச்சு. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு மாரி வெள்ளந்தியா அவன் கூட அவ்வளோ தூரம் நல்லா பழகி இருந்திருப்போம். எங்க போனாலும் அவன் கூட தான் சுத்திட்டு இருந்திருப்போம். ஸ்கூல்லயும் சரி, வீட்டுக்கு வந்து வெளிய விளையாட போறதுக்கும் பக்கத்து தெரு போய்லாம் விளையாண்டுட்டு வந்திருக்கேன் நான்லாம். அப்ப இருந்த வந்து பாண்டிங்கே வேற மாரி இருந்துச்சு. இப்ப நம்ம வளர்ந்துட்டு நம்ம கையில எல்லார் கையிலயும் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேற மாரி இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு சிலர் இருக்காங்க. ஏதோ ஒரு நீடுக்காக, ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக மட்டும் நம்ம கூட இருப்பாய்ங்க. கூட இருக்கும்போது நல்லா பேசி சிரிச்சு அவ்வளோ சந்தோஷமா இருப்பாய்ங்க. இதே ஒரு 3 மாசம், 4 மாசம் பார்க்கல. ஏதோ ஒரு ரீசனுக்காக எங்கேயோ வெளிய போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது என்னன்னா என்ன அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு மாறிடுவாங்க. நம்ம அவ்வளோ தூரம் கூட இருந்தா அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஏன்னா அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ முக்காவாசி நேரம் எல்லாருமே அந்த ஃபோன் கூட தான் இருக்கும். ஆனா இப்போவும் ஒரு சில ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடப்பாங்க. ஆனா அதெல்லாம் ரேர், எல்லாருக்குமே அமையாது. நம்ம கூடயே இருப்பாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கழட்டி விட்டு சுயநலமா மாறி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றது வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். என்ன இருந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி கூடயே நிப்பானுங்க. அந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட் உங்களுக்கு யாராவது இருந்தானா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.